கொலுசு இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். வாசகர்களே, இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த மாத கொலுசு இதழில் இடம்பெற்ற எழுத்தாளர் ஆவுடையப்பன் சங்கரன் அவர்கள் எழுதிய தமிழ்ச்செல்வனின் மனைவி அப்படிங்கிற சிறுகதை தான். இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போறேன் நான் சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். நீங்க தமிழ்ச்செல்வனை பார்த்திருக்கலாம். சென்னையில ஏதாவது அரசாங்க அலுவலகத்துக்குள்ள வேலை விஷயமா நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு யாரையும் தெரியாம அந்த அரசாங்க இயந்திர கட்டிடங்களுடைய மர்மங்கள் புரியாம கவலையோட நின்னுகிட்டு இருந்தா உங்களை அவர் நிச்சயமா அணுகியிருப்பாரு. பாக்குறதுக்கு நல்ல உயரமா உணவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதோ இவருக்கு அப்படின்னு நாம நினைக்க கூடிய அளவுக்கு மிக ஒல்லியான ஒரு மனிதரா இருப்பாரு. கொஞ்சம் அவருக்கு மார்கன் கூட உண்டு. தோல்ல ஒரு தோல் பையோட இருப்பாரு. டீ கடையில நின்று நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எப்படி என்னெல்லாம் தெரியாது, ஆனா உங்களுடைய பேச்சுக்குள்ள அவரும் நுழைஞ்சிடுவாரு. குடிச்ச டீக்கு நீங்க காசு கொடுக்கற நேரத்துக்குள்ள உங்களுடைய பிரச்சனைய பத்தி முழுமையா கேட்டு தெரிஞ்சிடுவாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல சார், நாம ராஜேந்திரன் சார போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு அந்த பிரச்சனைக்கு அவர் ஒரு முடிவும் சொல்லிடுவாரு. உங்களை அந்த அரசாங்க காட்டுக்குள்ள அவர் அழைச்சிட்டு போகும்போது அவரை விட அந்த காட்டை பத்தி முழுமையா தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு அப்படின்னு தான் உங்களுக்கே தோணும். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களை சமாளிக்கிற வழிகளை அவர் மட்டும்தான் அறிவாரு. யாருக்கு பணம் என்கின்ற தசை தேவைப்படும், யாருக்கு புகழ்ச்சிங்கிற புல் தேவைப்படும், எந்த மிருகத்தை எப்போ தவிர்க்கணும், இது எல்லாம் அவருக்கு அத்துப்படி. அவருக்கு பின்னாடியே நீங்க போகும்போது உங்களை அறியாமலேயே இவர் எவ்வளவு கேட்க போறாரோ அப்படிங்கிற கவலையும் உங்களுக்கு வரும். ஆனா கடைசியில நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவர் பணத்தை பத்தி பேசிருக்கவே மாட்டாரு. நீங்களே ஒரு வழியா அப்புறம் உங்களுக்கு எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டா கூட அதுல காயப்பட்டு போன மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு. பாருங்க, என்னென்ன இப்படி கேட்டுட்டீங்க, நமக்குள்ள என்ன அப்படியும் பாரு. அதற்கு அப்புறமா உங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல உங்களுடைய வற்புறுத்தலுக்கு கட்டுப்பட்டு ஒரு பிராந்தி மட்டும் வாங்குவாரு. அதை வாங்கிக்கிட்டு மின்சார ரயில் நிலையத்துல உங்ககிட்ட விடைபெற்று அவர் போகிற அந்த கடைசி காட்சி தான் உங்களுடைய கண்ணுக்குள்ள நிறைஞ்சு நிக்கும். ஆனா அப்படி போறவர் பின்னாடியே நீங்க போய் பார்த்தா அவர் திருவள்ளிக்கேணியில இருக்கிற ஒரு மேன்ஷனுக்குள்ள நுழையறத நீங்க பார்க்கலாம். அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் குசலம் விசாரிச்சதுக்கு அப்புறமா அவர் இறுதியா தன்னோட அறைக்குள்ள போய் பிராந்தி பாட்டில திறப்பாரு. அவர் எப்ப ஆரம்பிச்சாரு எப்ப முடிக்கிறாரு அப்படிங்கறது அவருக்கே தெரியாது. பலர் வருவாங்க போவாங்க, ஆனா யாருக்கும் அவரால எந்த இடைஞ்சலும் இருக்காது. ஆனா இறுதியா அவர் தூங்கும் போது அவரோட கண்கள்ல கண்ணீர் மட்டும் இருக்கும். அரசாங்க அலுவலகத்துல பல்வேறு வேலைகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேலையில தான் அவரும் இருந்தாரு. சென்னைக்கு அவர் முதலா வந்தப்போ அவருக்கு மது பழக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஆனா அவர் பார்த்த வேலையும் அதுல கிடைச்ச அந்த சிநேகிதங்களும் சென்னையோட சுதந்திரமும் அதை மிகவும் அவருக்கு அதிகப்படுத்தி விட்டுருச்சு. ஒரு முறை அரசாங்க ஆஸ்பத்திரியோட பிணக்கிடங்கு பக்கத்துல மயங்கி விழுந்து கிடந்தது. மற்றொரு முறை தலைமைச் செயலகம் பின்னாடி விழுந்து கிடந்தது. இன்னொரு முறை பீச்ல குடிச்சிட்டு அங்க இருந்தவங்களோட சண்டை போட்டு ராத்திரி முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது. இப்படி பல முறை குடிச்சிட்டு கிடந்த போதும் மேலதிகாரிகளால அவர் பலமுறை மன்னிக்கப்பட்டுக்கிட்டே வந்தாரு. ஆனாலும் இறுதியா மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றத்தை அவர் செஞ்சுட்டாரு. மேலதிகாரிய எதிர்த்து பேசிட்டாரு. அரசாங்கம் தாங்கிட்ட வேலை பார்க்கறவங்களை தண்டிக்கிறதுல ஒரு வினோதமான லாஜிக் ஒண்ணு வச்சிருக்கும். அரசாங்க வேலையில சேர்ந்த அடுத்த நொடி முதல் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாம ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அரசாங்க ஊழியருடைய குறிக்கோளாவே இருக்கும். காரணம், பின்னாடி வரக்கூடிய பென்ஷன், இந்த PF பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆகவே அரசாங்கத்தோட தண்டனை அதுல கை வைக்கிறதா தான் இருக்கும். மற்ற எல்லா தண்டனைகளும் சும்மா அடிக்கிறது மாதிரி கைய ஓங்கிட்டு அதுக்கப்புறம் தட்டி கொடுக்கறது போல போயிடும். முழு சம்பளத்துக்கே பாதி வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு தமிழ்ச்செல்வன். இப்ப வேலை இல்லாம சஸ்பென்ஷன்ல பாதி சம்பளம் தான் கிடைக்குது. அவரால் அதை ஒத்துக்கொள்ள முடிஞ்சாலும் அவரோட தினசரி தேவைக்கு ஏதாவது ஒரு அரசாங்க அலுவலகத்துக்குள்ள யாராவது ஒருவரோட பிரச்சனைக்காக காத்துக்கிட்டே இருந்தாரு தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வனோட மேன்ஷன்ல தான் நானும் தங்கி இருக்கிறேன். நான் ஒரு PF ஆபீசர் கிளர்க் அப்படிங்கறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான் தமிழ்ச்செல்வன். முதல்ல அவன் என்ன அணுகிய போது அவனோட நண்பனின் PF விவகாரத்துக்காக தான் என்கிட்ட வந்தான். அந்த பிரச்சனையில இருந்த நியாயமான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிக்கலை தீர்த்து வச்சதும் சாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். நான் எதுவுமே வேண்டான்னு மறுத்துடவும் தமிழ்ச்செல்வனுக்கு என் மேல மதிப்பு கூடுச்சு. தினமும் தமிழ்ச்செல்வனோட அறையில நடக்கிற நீராட்டு விழாவுல சிலருக்கு நிரந்தர இடம் உண்டு. 110 அறையில இருக்கிற உதவி இயக்குனர் கோபி, 118வது அறையில இருக்கிற தனியார் ஹோட்டலோட மேனேஜர் சந்தானம், 220வது அறையில இருக்கும் PhD படிக்கிற விக்ரம் அப்படிங்கிற ஒரு மாணவன். இவங்களோட சீக்கிரம் நானும் சேர்ந்துகிட்டேன். சரக்கு அடிக்கிறத விட அங்க நிகழும் பேச்சுகளை எனக்கு ரொம்ப பெரிய போதைய கொடுத்தது. மது உள்ள போயிட்டா போதும், மனிதனோட உலகம் விரிஞ்சிடும் இல்லையா? சூரியனோட கிழக்குல இருக்கிற எல்லா விஷயங்களையும் பத்தின பேச்சுகளும் அங்க நடக்கும். அப்படித்தான் அன்னைக்கு தமிழ்ச்செல்வனோட மனைவியும் எங்களுக்கு அறிமுகமானா. அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 ரவுண்டு முடிச்சிருந்தான் கோபி. போதை ஏறி போய் புலம்பிக்கிட்டு இருந்தான். கோபிக்கு ஒரு பழைய
காதல் ஒண்ணு இருந்துச்சு. 8 வருஷ காதல். 8 வருட காதல் அவனோட காதலிக்கு திருமணத்தையும் அவனுக்கு சுய பச்சாபத்தையும் பரிசளிச்சிருந்தது. அது போதை எனும் போது புலம்பலா வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தது. அன்னைக்கு கச்சேரியில ஒரு புது நபர் இருந்தான், அஜித். அவன் கல்லூரி மாணவன்கிறதுனால முதல் ரவுண்ட்லயே கிண்டல் செய்யப்பட்ட காதல் அடுத்த ரவுண்ட்லயே அழுகிறதுக்கு தயாரா இருந்துச்சு. அஜித், இந்த பொம்பளைங்களை எல்லாம் நம்பாத, ஏமாத்திட்டு வாழுக அப்படின்னு கோபி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அஜித்தும் சரிண்ணே சரிண்ணே விடுன அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்த தமிழ் செல்வனும், டேய், உன்னை ஒருத்தி ஏமாத்திட்டாங்கிறதுக்காக எல்லா பொண்ணுங்களையும் ஏன்டா இப்படி சொல்ற? உன் லவ்வரு ஓடுகாலி, உன்னை விட்டுட்டு ஓடிட்டா, அதுக்கு எல்லாரும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஓடுகாலிங்கிற வார்த்தை கோபிய மிகவும் உசுப்பேத்துச்சு. உனக்கு என்னையா பொம்பளைங்களை பத்தி தெரியும்? நீயே கல்யாணம் ஆகாத மொட்டைப்பைய அப்படின்னு பயங்கரமா கத்திட்டான். யார் சொன்னா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு? நாங்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தவங்க தான். தமிழ் செல்வனும் விடாம பேசினான். மயிரை பார்த்த புழுகாதடா. ஏய், யாரா புழுகுறா? எனக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு தமிழ் செல்வன் சொல்லவுமே, பொய் முடிஞ்சா அவ பேரை சொல்லு பாக்கலாம் அப்படின்னு பதிலுக்கு மல்லுக்கு நின்னான் கோபி. அவ பேரு தனம் அப்படின்னு சொன்னபடியே எழுந்து போய் தமிழ் செல்வன் தன்னோட பெட்டியில இருந்த ஒரு போட்டோவை எடுத்துட்டு வந்து காட்டினான். அது கண்டிப்பா பெண் பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட போட்டோவாக தான் இருக்கும். ஏதோ ஒரு கிராமத்து ஸ்டுடியோல தான் எடுக்கப்பட்டிருந்துச்சு. இதையெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ கல்யாண போட்டோவை காட்டு அப்படின்னு சொல்லவுமே, ஆமா, ஆல்பத்தை பக்கத்துல சொருகிட்டா சுத்துவாங்க, ஊர்ல இருக்கு, போகும்போது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அதற்கு பிறகு கோபி அடம் பிடிக்க அப்படியே அவனை அமைதிப்படுத்தி வெளியில கூட்டு போயிட்டோம். அன்னையில இருந்து கோபிக்கு ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை ஆகிட்டு. தனம் அவரோட தூரத்து உறவுக்கார பெண்ணுன்னும் அவரோட அம்மா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். ஆனா அவ படிக்கல, அவங்களுக்கு குழந்தையும் இல்ல. அதுவே அவனோட அம்மாவுக்கும் தனத்துக்கும் இடையில பெரிய பிரச்சனையா ஆகி சண்டை போட்டு பிரிஞ்சும் போயிட்டாலாம். இந்த சண்டைக்கு அப்புறம் தான் தமிழ்ச்செல்வன் சென்னைக்கு வந்ததாகவும் அவன் ஊருக்கு போகும்போது அவனோட அம்மாவுக்கு தெரியாம போய் தன்னோட மனைவிய பாத்துட்டு வருவான் அப்படின்னும் சஸ்பென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடு பார்த்து சென்னைக்கே அவளை கூட்டிட்டு வர திட்டம் இருக்கிறதாகவும் சொன்னான். இவ்வளவும் அவன் சொன்னதுக்கு அப்புறம் கோபாலால என்ன சொல்ல முடியும்? அவன் அதோட விட்டுட்டான். இது நடந்த சில நாட்களுக்கு அப்புறமா தமிழ்ச்செல்வன் சொந்த ஊர் போயிட்டு திரும்ப வந்தான். வழக்கமா தெரிகிற சந்தோஷம் அவன் முகத்துல அதன் பின் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. முதல் ஆச்சரியம் என்னன்னா, அவன் குடிக்கிறதையே விட்டுட்டான். மாலை நேரத்துல அவனுடைய அறையில நடக்கக்கூடிய கச்சேரிக்கும் விடை கொடுத்துட்டான். மேலதிகாரிகள் கிட்ட போய் தன்னோட சஸ்பென்ஷனை குறைக்கிறதுக்காக வேண்டி கேட்டுக்கிட்டான். மத்தவங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தை குறைச்சிட்டு தன்னோட வேலைக்காக அலைய ஆரம்பிச்சான். ஆச்சரியத்தோட இத பத்தி கேட்டப்போ மனைவியை சீக்கிரமா ஊருக்கு கூட்டிட்டு வர போறதாகவும் சொன்னான். வீட்டு புரோக்கர் கிட்ட கூட சொல்லி இருக்கிறதா சொல்லியிருந்தான். சில நாட்கள் கழிந்தது. ஒரு வேலை சம்பந்தமா ஏஜிஎஸ் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். வேலை முடிந்ததும் அங்க இருந்த கிளர்க் முத்துராமன் கூட வெளியே டீ குடிக்க வந்தப்போ பஸ் ஸ்டாப்ல தமிழ்ச்செல்வன் யாரோடையோ பேசிக்கிட்டு பஸ் ஏறிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நான் கையசைச்சது கூட கவனிக்காம அவன் போய்கிட்டு இருந்தான். இத கவனிச்ச முத்துராமன், உங்களுக்கு அவரை தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாரு. ஓ, நல்லா தெரியுமே, நான் தங்கி இருக்கிற மென்ஷன்ல தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஆளு எப்படி? ஓகே தான், ஏன் கேக்குறீங்க? போன மாசம் எங்க மாமா பொண்ணு பார்க்க வந்திருந்தாரு. அவங்களுக்கு இது 2வது கல்யாணம். அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. அதுதான் கேட்டேன். என்னையும் அறியாம சட்டுன்னு கேட்டுட்டேன். அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. முத்துராமன் குழம்பி போனாரு. இல்லையே சார், அவருக்கு இவ்வளவு வயசாகியும் கல்யாணமே ஆகலன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அவர் தான் சார் சொன்னாரு. இவர் பேரு தமிழ்ச்செல்வன் தானே? ஆமா, இவர் இந்த ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறாரு. அட ஆமாப்பா, இவர் தான் சார். எப்படி சொல்றீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? அவர்கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம விளக்கமா சொன்னேன். சரி சார், நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. அன்னைக்கு மேன்ஷனுக்கு திரும்பினப்போ தமிழ்ச்செல்வன் அங்க இல்ல. ஏதோ அவசர போன் வரவும் கிளம்பி போயிட்டதா சொன்னாங்க. அன்று இரவு எனக்கு தூக்கமே வரல. நான் ஏதோ பெரிய தப்பு செஞ்சுட்டதா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ அதுதானே சொன்னேன். அது உண்மையா இருக்கிற பட்சத்துல அவரோட மனைவியும் அவர் ஏமாத்துறாரு, அந்த புது பொண்ணையும் அவர் ஏமாத்துறாரு. ஆனா அவர் அப்படி ஒரு ஏமாத்து பேர் வழியா நினைக்க தோணல. அவர் சொன்னது பொய்னா எங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கோபம் தான் வந்தது. அதன் பின் ஒரு வாரம் தமிழ்ச்செல்வன் ஊருக்கு போனவர் திரும்ப வரவே இல்லை. ஒரு நாள் காலையில அவரோட அறையில பூட்டு திறந்திருந்துச்சு. ஆனா கதவு மூடியே இருந்தது. நாட்கள் நகர்ந்தது. பழைய தமிழ்ச்செல்வன் காணாம போயிட்டாரு. யாருக்கும் அவருடைய மாற்றத்திற்கான காரணமே புரியல. முன்பு போல இப்பெல்லாம் சரக்கு பார்ட்டிகளே கிடையாது. யாருடனும் அதிகம் பேசுறது கூட இல்ல. யார பார்த்தாலும் வெளியில ஒரு புன்னகை. 6 மணிக்கு மேல அறையே கெதின்னு அடைபட்டு கிடந்தாரு. மற்றவர்கள் போய் கேட்டாலும் எதையோ சொல்லி சமாளிச்சு அனுப்புனாரு. எனக்கு இது ரொம்ப உறுத்துச்சு. ஒரு புறம் தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சி இருந்தாலும் மறுபுறம் அந்த குற்ற உணர்ச்சியே அவர் மேல கோபத்தையும் உண்டு பண்ணுச்சு. கண்டிப்பா
திருமணம் நின்னு போயிருக்கும். நான் தான் சொன்னேன்னு அவருக்கு தெரியுமா? தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? ஒண்ணுமே செய்ய தோணாம அமைதியா இருந்தேன். அன்னைக்கு நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. தமிழ்ச்செல்வன் என்னோட அறைக்குள்ள திடீர்னு வந்தாரு. ஜன்னல் அருகே உட்கார்ந்துகிட்டு வெளியில பெய்யற மழைய வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசுறதுனே தெரியாம நான் அமைதியா இருந்தேன். சண்டைக்கு வந்தா பதிலுக்கு சண்டை போடலாம், அமைதிக்கு என்ன செய்ய முடியும்? எங்க வீட்டுக்கு நான் முதல் கிராஜுவேட் சார். திடீர்னு அவர் பேச்ச தொடங்கினாரு. நான் தான் முதல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் கூட. இங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க ஊர் பக்கத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு 3 அக்கா. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி சீர்சனத்தி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு 30 வயசு தாண்டிடுச்சு. என் கூட படிச்சவங்க எல்லாம் இப்ப 2 புள்ள பத்துட்டானுங்க. அவனுங்களை எல்லாம் பார்க்க முடியாம தான் நான் சென்னைக்கே வந்தேன். என் பக்கம் திரும்பினாரு. அன்னைக்கு காட்டினேனே அந்த போட்டோ, அவ பேரு தனம் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி வரன் வந்தது. நிச்சயதார்த்தம் வரைக்கும் கூட போச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார். அவளே கல்யாணம் வேணாம்னு நிறுத்திட்டா. அதுக்கப்புறம் எனக்கும் வெறுத்து போச்சு அப்படின்னு நிறுத்தினவரு, ஏன் சார் அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுல குற்றம் சொல்ற தோணி எல்லாம் இல்ல. ஒரு அடிபட்ட மிருகத்தோட இறைஞ்சும் தோணி தான் இருந்தது. நீங்க ஏன் சார் அப்படி கதை சொன்னீங்க அப்படின்னு பதிலுக்கு நானும் கேட்டேன். பெருமூச்சு விட்டவர் சொன்னாரு, மொட்டை பையன்னு சொன்ன உடனே கோபம் வந்துருச்சு சார். வாசகர்களே, இதுவரைக்கும் நீங்க எழுத்தாளர் ஆவுடையப்பன் சங்கரன் அவர்கள் எழுதிய தமிழ்ச்செல்வனின் மனைவி அப்படிங்கிற சிறுகதையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற சிறுகதையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் தமிழ்ச்செல்வனின் மனைவி அப்படிங்கிற சிறுகதையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய தமிழ்ச்செல்வனின் மனைவி அப்படிங்கிற சிறுகதையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.